பக்கவாட்டு பண்ண கரும்பு ஃபேக்டரி கட்டுவாரு. கரும்பு ஃபேக்டரினா அதுல பிளேட் தயாரிக்கிற வேலையில இருந்து எத்தனால் பெட்ரோல் கண்டுபிடிக்கிற வேலையில இருந்து எல்லாத்தையும் உருவாக்கி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கொடுக்கறாரு. வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கொடுத்தா 25,000 இருந்து 30,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கறாரு. அதை கொண்டு நாம இலவசமா கொடுக்குற அந்த ஓட்ட கேஸ் அடுப்பு, ஓட்ட அந்த மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் நாமளே கடை இருக்குது. யாராச்சும் இதை சொல்லுவாங்களா? இப்ப இத்தனை மக்கள் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தர் மேலேயும் 3 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்காங்க. நம்ம என்ன ஸ்டாலின் வீட்டுல போயிட்டு நேரா பணம் வாங்கணும் கிடையாது. அவங்க தான் நம்ம தலையை கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி மேலை நாட்டுல இருந்து நம்மள கணக்கு பண்ணி கடன் வாங்கிடுவாங்க. அந்த கடனை எப்படி தெரியுமா நம்மள்ட்ட வசூலிப்பாங்க? தினமும் பால், அரிசி, கோதுமை, அப்புறமா விவசாயிக்கு தேவைப்பட்ட உரம் வாங்குறல அது மூலமா அந்த கடனை வசூலிப்பாங்க. எப்படி வசூலிப்பாங்க? வரியை ஏத்தி 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 விலைவாசி ஏத்தி ஏத்தி அதன் மூலமா 3 லட்சம் ரூபாய் கடனை வசூலிப்பாங்க. இது யாரு திமுக காரங்களோ அண்ணா திமுக காரங்களோ உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்க அவங்களுக்கு வாக்கு போட மாட்டீங்க. சீமானின் தம்பிகள் தான் சொல்லுவோம், உண்மையா சொல்லுவோம். விலைவாசி ஏறந்தா ஏறலையா? இன்னைக்கு பவுன் விலை எவ்வளவு விலை ஏற்றி விட்டாங்க? 1000 ரூபாய் கொடுத்துட்டு எண்ணெய் விலை, பருப்பு விலை, ரேஷன் விலை எல்லா விலையும் ஏற்றி விட்டாங்க. இதெல்லாம் மாறணுன்றதுக்காக தான் சீமான் அண்ணன் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி ஒருத்தருக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசாங்க வேலை தராரு. போது இல்லம்மா, ஒருத்தருக்கு வீட்டுக்கு அரசாங்க வேலை கொடுத்தா அதை கொண்டு நம்ம பெருமையா வாயில இல்ல. ஆனா நம்ம அரை காசனாலும் அரசாங்க வேலையா இருக்கணும், காசனாலும் கவர்மெண்ட் வேலையா இருக்கணும். அப்படிதானே நம்ம நினைக்கிறோம். அதை மாறுனா விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. சீமான் அண்ணன் 15 வருஷமா அதான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க தான் நம்பி அவருக்கு ஓட்டு போட மாட்டீங்க. ஒரு வாட்டி மாத்தி போடுங்க. காலங்காலமா ரெட்டாளைக்கு போட்டீங்க, ஒரு வாட்டி விவசாயிக்கு தான் போடுங்களேன். என்னதான் நடக்குதுன்னு பாப்பீங்க. நீங்க நினைப்பீங்க, ஐயோ பாதி சீமானுக்கு எப்பயோ ஆட்சி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுப்பாரு அவரு. நீங்க பாருங்க, 10வது படிச்சுட்டு வந்த பொண்ண போதையில வந்து கெடுத்து கண்டந்தனமா வெட்டி கோணி பையில போட்டான். பாத்தீங்களா? நியூஸ்ல பாத்தீங்களா? நாங்க சொல்ற நியூஸ் பொய்யா? அந்த பையனை கூப்பிட்டு காவல்துறை விசாரிக்கிறாங்க. ஏன்பா இந்த மாதிரி தவறு செஞ்ச அப்படின்னா, ஐயா போதையில என்ன நடந்து எனக்கு தெரியலங்க ஐயான்றாரு. அப்ப அந்த போதையில நடந்தது அந்த பொண்ணோட வாய்க்கு என்ன ஆகுது? அதனாலதான் சாராய கடைக்கு பூட்டு போடுறாரு சீமானன் ஆட்சிக்கு வந்தா. சாராயத்துல இவங்க என்ன சொல்றாங்க? திமுக அண்ணா திமுக அறிவாளிகள் சாராயத்துல தானே அரசாங்கமே இயங்குதுன்றாங்க. சாராயத்துல இயங்கலமா? அது வந்து நிதிநிலை அறிக்கையில வெறும் 50,000 கோடி தான் வருமானம். ஆனா பாலின் சந்தை மதிப்பு 6 லட்சம் கோடி இருக்குது. 6 லட்சம் கோடி அதிகமா, 50,000 கோடி அதிகமா? 6 லட்சம் கோடி தானே பொருளாதாரம் அதிகம். அதுதான் சொல்றாரு சீமான் அண்ணன். சாராய கடைக்கு பூட்டு போட்டுட்டு விவசாயத்தை அரசாங்க வேலையா மாத்துறாரு, மாடாடு மேய்க்கிறதும் அரசாங்க வேலையா மாத்துறாரு. இப்படி இருந்தா எதுக்கு சாராயத்தோட வருமானம் நம்மளுக்கு தேவைப்படாது இல்ல? இதை மாத்திடுறாரு. கவர்மெண்ட் நடத்துறதுக்கு, உங்களுக்கு சரியான மருத்துவம் கொடுக்கறதுக்கு, வேலைக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இந்த தொழிலெல்லாம் அரசாங்க வேலையா மாத்துறாரு. இப்ப ஒரு கடைக்கு போறங்க, எத்தனை தாய்மா இருக்கிறீங்க, ஒரு சோப்பு வாங்க போறீங்க. அந்த கடைக்காரன் சொல்றான் இந்த சோப்பு 5 ரூபாப்பா அப்படின்றான். கடைக்காரன் அந்த பொருளுக்கு 5 ரூபா சொல்றான் இல்ல? அப்ப நாம விளைய வச்ச பொருளுக்கு யாரோ ஒருத்தர் விலையை சொல்றான். அது சரியா? நாம தினமும் வெம்பாடு பட்டு வெயில்ல, வேகாத வெயில்ல, அதாவது குச்சிக்கு களை வெட்டுறோம், சோளத்துக்கு களை வெட்டுறோம். நாம விளைய வச்ச பிறகு மூட்டை ஒண்ணு 1100 ரூபா தான் போகும், சோளம் 1200 தான் போகணும். எங்கே இருக்கிற வந்து விலை சொல்றான். நம்ம விளைய வச்ச பொருள் இன்னொருத்தர் எப்படி விலை சொல்றான்? அது சரியான ஆட்சியா? பாருங்க, அதுதான் சீமான் அண்ணா. நீங்க விளை வைக்கிற பொருள் நீங்களே விலை சொல்லணும். விவசாயிக்கு ஓட்டு போடுங்க. நீங்க விளை வச்ச பொருள் கடைக்கு எடுத்துட்டு போனா கமிஷன் கொடுக்குறான் பாரு, 50 ரூபா. 5 மூட்டை நெல் எடுத்துட்டு போனா 50 ரூபா கமிஷன் கொடுத்தாதான் அந்த நெல்லை எடை போடுவான். இந்த கமிஷன் கரெக்ஷன் இல்லாம அது ஒரு தூய்மையான ஆட்சி சீமான் அண்ணன் செய்யணும்னு நினைக்கிறாரு. தயவு செஞ்சு எவன் காசு கொடுத்தாலும் வாங்குங்க. நம்மள்ட்ட கொள்ளடிச்ச காசு கொடுக்குறான். அவன் ஆத்தா அப்பு முட்டை காசு கொடுக்கல, அவன் களவெட்டு வந்து காசு கொடுக்கல, அவன் நெல்லு நடவு நட்டுட்டு வந்து நம்மள்ட்ட காசு கொடுக்கல. நம்மள்டே கொள்ளடிச்ச காசு நம்மள்டே கொடுக்கறான். வாங்கிக்கிட்டு நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நன்றி நன்றி.